வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் 2026 நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பெரிய கர்வத்தோட எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நமக்கும் சரி பரவாயில்ல, திமுக ஆண்டுச்சு, அதிமுக வரட்டும் அப்படின்னு மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை அடுத்து திமுக ஆட்சி தான் வரணுங்கிறத கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி எதுக்கலை. சரி ரைட்டுங்க, அம்பேத்கருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப பட்டும் படாமலும், அதாவது அவர் பேசியிருப்பதாவது என்னங்க ஜெயக்குமார் பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய வார்த்தை. திமுக தலைவர் ஸ்டாலின் சூப்பராக பேசிட்டார். அங்கே திமுக இறங்கிடுச்சு, விடுதலை சிறுத்தை இறங்கிடுச்சு, தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போகிற அளவுக்கு போராட்டம். அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஜேபி விட்டு பிரிஞ்சு வந்தீங்க. எதுக்கு பிரிஞ்சு வந்தீங்க? அப்போ ஒழுங்கு அங்கேயே இருக்கலாமே. எனக்கு ஒன்றும் புரியல. எடப்பாடியோட அரசியல் கணக்கு தான் என்ன? ஏங்க உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா பிஜேபியிலே இருந்திருக்கணும். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற மாதிரி வெளியில் வந்துட்டு நான் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்க மாட்டேன், பிஜேபியே பேச மாட்டேன் அப்படின்னா வெகுஜன மக்கள் எப்படிங்க எடுத்துக்குவாங்க? தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக யூடியூப்பில் சில பேர் பேசுகிறாங்க. அந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க, அடுத்து எடப்பாடி தான். நம்மளும் சொன்னோம் எடப்பாடி டெவலப் ஆகிடுவார் பொழுது. ஏன் திமுகவுக்கு மாற்று ஒருத்தர் வேணுங்க, அது திமுகவே நல்லதுங்க, எதிர்கட்சி ஒருத்தர் வேணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியே இல்லையேங்க. பார்த்தா அண்ணாமலை தான் ஏதாவது பேசிகிட்டு இருக்காரு, விஜய் கூட எதுவும் பேச மாட்டுறாரு. அதானி மேட்ரு பேச மாட்டீங்க. இது நம்ம அம்பேத்கர் பிரச்சனையே திமுக இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் என்னங்க பண்ணியிருக்கணும்? நீங்களும் ரவுண்டு கட்டிட்டு தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும்ல. பிஜேபி இதுதாங்க நல்ல மேட்ரு, இஷ்யூ, சூப்பரான மேட்ரு உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு. இறங்கி பேசியிருக்க வேணாமா? எதுவுமே நீங்கள் பேசாமல் விசிகா வரணும், கம்யூனிஸ்ட் வரணும், யார் வருவா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தொடர்ந்து சொல்கிறோம் திமுக காட்டில் மழைங்கிறவங்களா தான் எதிர்ப்பே இல்லைங்க திமுகவுக்கு. இப்படி ஒரு யோகக்கார முதலமைச்சர் உண்மையிலேயே தமிழக வரலாற்றிலே இருந்திருக்க மாட்டார். இப்படி ஒரு யோகக்கார முதலமைச்சர். தொடர்ந்து சொல்கிறோம் திமுக ஆட்சியில் பிரச்சனைகள் இருக்கான பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமையில் நம்மை பொறுத்தவரையில் இப்போ நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப நல்லவர், அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கார். யாரையும் அதாவது கண்டித்து பேச மாட்டுறாரு. அதிகாரிகளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறாரு. இவர் கொடுக்குற சுதந்திரத்தை அதிகாரிகள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது, வெளியில் அப்படி தான் நிலவரம் வருது. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் வேணாம். இன்றைக்கி கூட்டணி கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன சொல்கிறாரு? ஐயா பாருங்க, வேல்முருகன் அப்படிங்கிறவர் ஸ்டாலின் கூட்டு ஒரே விஷயம் பேசினா முடிஞ்சு போச்சு கதை. பேசினாரா கூட்டணியில் இருப்பார். ஸ்டாலினை சந்திக்க விடாமல் தடுப்பது யார்? விசிக தலைவரோ கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களோ அங்கே போய் சாம்சங் பிரச்சனையில் போராட்டம் இருக்காங்க. ஏன் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரே ஃபோனில் கலைஞர்கிட்ட பேசுகிறது, நம்ம ஸ்டாலின்கிட்ட பேசியிருந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காதா? யார் நடுவில் நிற்கிறா? நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க அதிகாரிகள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வேல்முருகன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாங்க, முதலமைச்சரை சந்திக்க முடியல, துணை முதல்வருக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. கனிமொழி அவர்கள் இவங்க தான் 3 பேர் தான் போய் எலெக்ஷனில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க, அதிகாரியில் போய் கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முதலமைச்சரின் காதுக்கு போகக்கூடிய பல விஷயங்கள் போக விடாமல் தடுக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம இதான் சொல்கிறோம். கலைஞர் அவர்கள் காலத்தில் காலையே எல்லா பேப்பரையும் படிச்சிருவார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி பேப்பர் தான் நிறைய படிப்பார். உடனே கடிதம் நீங்கள் பார்ப்பீங்க. அது நீங்கள் சொல்கிறது கேட்டுதாங்க. கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இருக்க முடியாதுங்க, ஸ்டாலின் மாதிரி உதயநிதி இருக்க முடியாது, கரெக்ட். ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இன்னும் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடித்தளம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மட்டும் உழைக்கிறாரு. பெரும்பாலும் நிறைய பேர் அமைச்சர்களுக்குள் நிறைய அமைச்சர்கள் கோஷ்டி சண்டை, ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தாலும் பரவாயில்லப்பா, முதலமைச்சர் ஏதோ ஓடி வேலை செய்கிறாருப்பா, நல்லா பக்காவாக பண்ணுறாருப்பா, என்னென்னமோ சொன்னாங்க, அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு திட்டம், இது மாதிரி அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டமாகட்டும், விடியல் பயணமாகட்டும், அதுக்கப்புறம் நாணய முதல்வனாகட்டும், காலை உணவு திட்டம், பேர் சொல்கிற திட்டங்கள் நிறைய. தொடர்ந்து நம்ம தான் சொல்லுவோம் திமுக அரசு மோசம், மொத்தமாக வேகமாக போய் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிற மனநிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லைங்க. அதே நேரத்தில் இந்த ஆட்சி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார். அப்படியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு 3.5 வருஷம் கவர்மெண்ட் போனதுக்கப்புறமும் பெருசாக மக்கள் எழுச்சி பண்ணி திமுக ஓட்டு போடுறாங்க. நிறைய பேர் பேச நமக்கு அது உடன்பாடு இல்லை. திமுக மேலே கோபம் இருக்குது. அதை மெட்டீரியல் பண்ண யார்? மக்கள்கிட்ட வெளிப்படையாக கேளுங்க. ஏங்க இஸ்லாமிய கைதிகளெல்லாம் திமுக வெளியிட மாட்டுறாங்க, ரைட்டுங்க. எதிரில் யார் இருக்கா? மோடி. இந்த பக்கம் எடப்பாடி மோடியை பற்றியே பேச மாட்டுறாரு. அப்போ திமுகவே பெட்ரு. விஜய் முதல்ல ஒரு இது கூட்டம் போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அடுத்தடுத்து இயங்கிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் விஜய்க்கு தப்பாக சொல்கிறாங்களா? நமக்கு ஒன்றும் புரியல. நல்லா வந்தார். அதானியை பற்றி பேச மாட்டீங்க. அதானியை பற்றி அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசுறதுக்கு உடனே கண்டனம் தெரிவிக்கிறீங்க. கண்டனம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. சென்னையில் அது ஒரு அடையாள ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. திமுக நடத்துதில்ல. அப்போ மக்கள் அவர்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போராடக்கூடியவர்களை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அறிவாளிங்க. அவர்களுக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும்.
மேலே பிஜேபி கூட எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, பெரிய ஆளுங்களாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஸ்டாலின் எதுக்குவாது செய்கிறாரு, எடப்பாடி அதை கூட பண்ண மாட்டாரு. இதுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ஏன் ஸ்கோர் பண்ணவே இல்லை? சும்மா வந்து அதிமுக வந்து 2.5 கோடி தொண்டர்கள், 2.5 கோடி தொண்டர்கள் ஓகேங்க. சமீபத்தில் நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க சொல்லுங்கள்? முக்கியமான பிஜேபிங்கிற ஒன்று வார்த்தையை சொல்லவே மாட்டீங்களே. விடியா திமுக அரசு மட்டும் ஓகேவா? சென்ட்ரலில் மத்தியத்துக்கு நிதி தரல, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்க. நிதி தராத ஆளுநர் மாளிகையில் முற்றுகிடுங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஆளுநர் மாளிகை எப்படிங்க முற்றுகிடுறது, அவர்கிட்ட தான் நிறையா கேஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது? சரி, ரொம்ப திமுக எதுங்க, ஐயோ சார் கொடநாடு கேஸ் இருக்குது சார், பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் உண்மை ஆகிடுச்சு இல்லை? நம்ம சொன்னோம் இல்லைங்க, எடப்பாடி கொடநாடு கேஸ்க்கோ இல்லை ஈடிக்கோ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். பயந்து இருந்தாருன்னா அவர் திமுகவையும் எதிர்த்து பேச மாட்டார், பிஜேபியை வெளியில் வந்திருக்க மாட்டார். ஆனால் போகிற போக்கெல்லாம் பார்த்தா இல்லைங்க, அவரை பழைய மாதிரி தான். அப்புறம் எதுக்குங்க பிஜேபி விட்டு வெளில வந்தீங்க? நீங்கள் பிஜேபி விட்டு வெளில வந்தீங்க, பிஜேபி ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அண்ணாமலை சொல்கிறாரு தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யும். அப்போ இன்னும் மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம், தேர்தல் நேரத்தில் போனாலும் போயிடுவார், அப்புறம் எப்படி இஸ்லாமிய இயக்கங்கள் உங்கள் பின்னால் வரும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பிஜேபியை வெளுத்து வாங்கணுங்க. மோடியை மைனாரிட்டி மோடி ஆச்சு. இன்றைக்கி ராகுல் காந்தி மேலே இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி வெகுண்டு எழுந்தாங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் உங்கள் பார்வை திரும்பும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு அதாவது பெரிய இஷ்யூ அங்கே ஓட்டிகிட்டு இருக்குது, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. என்ன இஷ்யூ வருது? அதிமுகவில் சார்பு அணிகள் மாற்றி அமைக்கப்படுகிறதா? ரொம்ப முக்கியம் இது. சார்பு அணிகள் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கட்சி அப்படிங்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி திமுக ஜட்டு வேகத்தில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். ஈரோட்டில் போய் எப்படி நிற்பீங்க? ஈரோட்டில் என்ன எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? சரி, திமுக எதிர்ப்பு, பிஜேபி வராங்க, அங்கே பிஜேபி நிற்க போகுது, உங்களை கார்னர் பண்ணுறது நிற்க போகுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடிக்கு பல சவால்கள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், பயந்துக்கிட்டே இருந்த அரசியலே பண்ண முடியாது. நான் எதற்கும் பயப்பட துணிச்சலான ரைட்டுங்க சொல்லிக்கிட்டே உண்மையிலே சொல்கிறேன், திமுக தான் தப்பு பண்ணுது. இதே ஜெயலலிதா இருந்தால் வந்தவொடனே 4-5 மினிஸ்டர் உள்ளே போட்டிருக்கோம். போடுமோ போடாதா? இன்றைக்கி ஸ்டாலின் அந்த மாதிரி பண்ணல, சும்மா எஃப்ஐஆர் போட்டு அப்படியே உங்களை விட்டுட்டார், ஃப்ரீயாக விட்டுட்டார். வெளியில் மக்கள் என்ன பேசுகிறாங்க? இல்லைங்க, இந்த எடப்பாடிக்கும் திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க, ஏதாவது பண்ணால் ரொம்பலாம் போனார்னா திமுக தூக்கி உள்ளே போட்டுரும். பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க, ஏதாவது பண்ணால் இடி வந்துருச்சுன்னா இடி வந்து வரலன்னு ஒன்றே தெரிய வேணாமாங்க. 2 பேருக்கு ஒரு லிங்க் இருக்குது, பேசுகிறாங்களா இல்லையா? வெளியில் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க, திமுக ரைட்டுங்க வாரிசு அரசியல் தான், வேறு ஆள் இல்லையேங்க, சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்த்து பேச வேண்டும், விஜயும் தன்னுடைய இதை வேகம் எடுக்க வேண்டும். உண்மையிலே விஜய்க்கு நல்ல யோகம், எடப்பாடி அமைதியாக இருக்கனால விஜய் கொஞ்சம் வேகம் எடுக்கலாம். அவர் வந்து இந்த நிர்வாகிகள்லாம் போட்டுட்டு வேகம் எடுக்கிறாங்கிற, எப்போ நிர்வாகிகள் அவர் போட போகிறாரு, எப்போ பண்ண போகிறாருன்னு தெரில. சீக்கிரம் நடந்தால் திமுகவுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக வேண்டும். நம்மளே சொல்கிறோம், திமுக அசைக்க முடியாத சக்தி, மாற்று கருத்தே இல்லை. 2026 எதுவும் நடக்கலாம். ஆனால் இப்படியே செய்தால் திமுக 200ங்கிற இலக்கை ஈஸியாக அடைந்து விடுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இவர்கள் யாரும், ஏன்னா விஜயாவது அம்பேத்கருக்கு ஸ்ட்ரெயிட்டாக கண்டனம் தெரிவிக்கிறாரு, எடப்பாடி கண்டனமே தெரிவிக்கலையே. என்னங்க கட்டமைப்பு இப்போ தான் பண்ணிட்டு இருக்க விஜய் சொல்கிறாரு சார், நீங்கள் ஏன் சார் பேச மாட்டீங்க? எடப்பாடி ஒன்றும் புரியவே இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பர்ஃபார்மன்ஸ் சுத்தம் மோசம். நம்மளும் அதிமுக பண்ணுற நல்ல விஷயமும் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அதிமுக இந்த செயல்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் அதிமுக காரர் தான் சொல்லுங்கள், நம்ம திமுக கூட எடுத்து நிறையா வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோம். திமுக தப்புன்னா தப்பும்போம். நிறைய பேர் கூட கேட்பாங்க, ஒரு யூடியூப்பில் திமுக பற்றி ஆதரிச்சு பேசுவாங்க, இன்னொரு யூடியூப்பில் ஏடிஎம்கே. நீங்கள் என்னங்க இவரை திட்டுறீங்க, அவராது டெய்லி நம்ம சேனலில் மட்டும்தான் நமக்கு நீங்கள் பாருங்கள், நம்ம சேனல் நம்ம சொல்ல நீங்கள் பாருங்கள். எடப்பாடி ஆதரவும் ஒரு நாள் பேசுவோம், எடப்பாடி எதிர்ப்பும் பேசுவோம், எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நடுநிலையாக கொடுக்கணும்னு தான் நம்ம எண்ணம். பயாஸே இல்லாமல் இருக்க முடியாது. நம்மை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி பிஜேபி, இந்தியாவுக்கு ஆபத்தான கட்சி பிஜேபி எந்த உருவில் யார் ஆதரித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி. இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் பிஜேபியோட வண்டவாளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.